மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஏகே செல்வராஜ் நான் பேசுவா நீங்க பேசுவா உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்க. இல்ல யாராவது ஒரு ஆள் எனிஒன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுருக்கமா 2 லைன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அந்த விவர அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது, யானைகள் பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்கு வருவதை தடுப்பது, உயிரினங்களை பாதுகாப்பது போன்ற பெரிய நீண்ட நெடிய அறிக்கை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்கள் பென்னாகரம் தொகுதி பகுதி, பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, தளி, இப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், அதே போல ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படி கன்னியாகுமரி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள், இன்னும் பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் ஊருக்குள்ளே வந்து விடுகிறது. யானைகள், காட்டுப்பன்றிகள், சிறுத்தைகள், இன்னும் சொல்ல போனால் இங்கே எலிகள் எல்லாம் கூட, மயில்கள் வருகிறது. மயில் வந்துச்சுன்னா கடலை அப்படியே பறிச்சுறது, செடி மட்டும் இருக்குது. நெல் பயிரெல்லாம் பண்ணிடுது. காட்டு பன்றி எவ்வளவு தூரம் வருதுன்னே சொல்ல முடியாது. இரவு நேரங்களில் வந்து கிழங்குகள் உள்ளிட்ட எல்லா பயிர்களையும் சேதம் அடைச்சிருக்கு. யானைகள் வந்ததுன்னா கரும்பு, வாழை தோட்டங்கள் எல்லாம் நாசமாயிடுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசின் சார்பிலே புதைக்குழிகள், எல்லையோர பகுதியில வனங்களை எல்லையோர பகுதியில புதைக்குழிகள் வெட்டப்படுவது, இரும்பு கம்பி வட வேலி அமைப்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட வனத்துறை அதிகாரிகளிடத்தில் பேசினோம். அரசிடம் துறையில பல்வேறு அதிகாரிகளிடத்தில் பேசுகிற நேரத்தில் அவர்கள் இது ஏற்புடையதல்ல என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு தீர்வாக சொல்லப்படுவது, தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி தான் இதுக்கு சாத்தியப்படும் என்று அரசின் சார்பில் சொல்லப்படுகிறது. இதை வரவேற்கிறோம். ஆகவே வனங்களை ஒட்டி இருக்கிற எல்லையோர பகுதிகளில் கட்டாயம் இந்த தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் முடிச்சிடறேன், யானைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுன்னு சொன்னாங்க. இங்க பென்னாகரம் தொகுதியில கூட 1/4/2024 கூத்தப்பாடி பகுதியில அங்கே ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் பேரு பெரிய பள்ள இடத்துல மாதையன், அப்பா பேரு குழந்தை, இறந்து நிவாரண வழங்கல். இப்படி நிறைய இடங்கள்ல யானைகள் பாதுகாப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இன்னைக்கு சொல்ல முடியாத துயரத்துல இருக்கிறாங்க. மழையால் பாதிப்பு, வறட்சியால் பாதிப்பு, இப்படி வனவிலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்ட இந்த சூழலில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் யானைகளா இருந்தாலும் சரி, காட்டுப்பன்றியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கூட அங்கே பயிர்கள் சேதம் என்று சொன்னால் உடனடியாக விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. செங்கோட்டை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஏகே செல்வராஜ் நான் பேசுவா நீங்க பேசுவா உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்க. இல்ல யாராவது ஒரு ஆள் எனிஒன். நீங்களே பேசுங்க. செங்கோட்டை பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கை இங்கே தந்திருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலும் காற்றுப்பன்றியால் ஏற்படுகிற இழப்பு என்பது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் அட்டவணை 2022 படி 3 காற்றுப்பன்றியை வழங்கியல் பட்டியலிருந்து நீக்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, காற்றுப்பன்றி 1 கிலோமீட்டர் இருந்தால் அதை துரத்தி விட வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் இருந்தால் அதை பிடித்து கொண்டு போய் வனப்பகுதியிலே விட வேண்டும். அதற்கு பிறகு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அதை சுடுவதற்கு அனுமதி பெற்று அந்த காற்றுப்பன்றியை அடிக்கின்ற போது ரசாயனத்தை ஊற்றி மண்ணிலே புதைத்து விட வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தியக்கூறா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். ஒன்று. நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். மயிலை பொறுத்தவரையிலும் இன உற்பத்தியை குறைப்பதற்கு மயில் எங்கெங்கே முட்டையிடுகிறதோ அதை சேகரித்து உடைத்து விட்டாலேயே மயில் உற்பத்தியை நிறுத்திவிட முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல காட்டு ஆணைகளை பொறுத்தவரையிலும் பயிர்ச்சேதங்களை பெரிதாக ஏற்படுத்தி வருகிறது, அச்சத்தை உருவாக்கி வருகிறது. ஆகவே
இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்கும் மான்கள் அதுபோன்றுதான் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு உற்பத்தி பெருகி விவசாயிகள் வறட்சியான இருக்கின்ற பல்வேறு பகுதிகள், இங்கே கோவை மாவட்டம், அதே போல ஈரோடு மாவட்டம், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே போன்ற தூத்துக்குடி போன்ற மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்கள் இது போன்ற பயிர்ச்சேதங்கள் ஏற்படுகிறது. இழப்பீடு என்பது நம் மிருகங்களால் ஏற்படுகிற இன்னல்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய மாநிலத்தில் 10 லட்சம் மட்டும்தான் வழங்கப்படுகிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். ஆக இது போன்ற அறிக்கையின் மூலமாக பண்டிகளை பிடித்து கொண்டு சென்று காட்டிலே விட முடியுமா என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல மயில் முட்டைகளை அளிப்பதன் மூலமாக மயில் உற்பத்தி குறையும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மனிதர்களுக்கு ஏற்படுகிற சேதங்கள், பயிர்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை மனதிலே வைத்து அரசு அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மயில்களால், இங்கே இருக்கிற மான்களால் ஏற்படுகிற சேதம் வறட்சி பகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்டி, இது போன்ற நிலைவுகளை மாற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.